ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மேய்ச்சலுக்கு வந்தாச்சு. ஒரே ஓட்டமாக ஓடிறாங்க, குஜாலமாக என்னான்னு தெரில. துள்ளி துள்ளி எகிரிக்குச்சின்னு ஓடிங்கிறாங்க. எதுக்கு தான் அப்படி ஓடுறாங்கன்னு தெரில. வெளில அதை போய் சேதுங்க. லைனாக போகுது, எங்கே போகுதுங்க தெரியலையே. வெளில அங்கே மாங்காய்க்கு போதா? மறுபடியும் புல் மொத்தம் காஞ்சி போச்சு. வெயில் அந்த மாதிரி காயுது. காலையிலே சரியான வெயில் கொளுத்துது. எப்போ தான் கத்திரி முடியுன்னு தெரில. மழையே வரல. மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2-3 நாளாக மப்பு இறங்குது, மழை வர மாட்டேது. காற்று ஓட்டி நின்று போகுது. வேறு எங்கேயோ பேஞ்சிட்டு போடுது மழை. காற்று ஓட்டாமல் இருந்தால் மழை நல்லா கனமாக வரும். காற்று ஓட்டியே மயக்கத்து விட்டுது. இந்த மரம்லாம் வெட்டாமல் இருந்திருந்தா, நோண்டி தள்ளாமல் இருந்திருந்தா மேய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நெகில் நிற்பாங்க. சுத்தமாக எங்கேயுமே மரம் கிடையாது. அதனால் இந்த ஒட்டிலே வந்து மேய்ஞ்சி வளர்க்குறாங்க. இங்கே நெகில் தழைக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நோண்டி தள்ளிவிட்டாங்க. வாடா ராக்கி, வா கரமலை போய் மேலே வா. புல்லுங்களாம் துளுத்து வந்துருக்கோம். போ. கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு நெகில் தான் நிற்க வைக்கணும். வெயிலுக்கு முன்னே ஓட்டலான்னு பார்க்குறேன். எங்கே டைம் சரியாக போகுது. எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது. அது வேறு ஒரு நாளைக்கு போடணும். போடுறேன். இந்த புல்லுங்களை தான் விரும்பி மேயுதுங்க. அதுவும் இந்த கரை வாரம் தான் வருது. இந்த புல் வேறு எங்கேயும் வர மாட்டேங்குது. செம்லாடு வந்தால் இருக்காது அந்த புல்லு கூட. பாதி பேர் விற்றுட்டாங்க செம்லாடு. வெயில் மேய்க்க முடியலன்னு. செம்லாடு இருந்துன்னா அந்த பக்கம் தான் வந்திருக்கும். கருவாச்சி மேரா பாருங்கள். மாட்டிக்கிச்சா அதுயா? மேய் மேய் மேய், ஒன்றும் இல்லை, மேய். என்ன பண்ணுறது? இப்போ நான் நாலுலேருந்து சீக்கிரமாக ஓட்ட ட்ரை பண்ணுறேன். எரிவலம் போய் வந்தனால தூக்கம் வர சமாளிக்க முடியல. இல்லைனா விட்டு படுக்கலான்னு பார்த்தாலும் நின்று மேயாதுங்க. கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா தான் வேலைக்கு ஆகும். தூக்கம் வந்து சமாளிக்க முடியல. கத்திக்கினே கடையிலன்னு ஓட்டின்னு வந்துட்டேன். அப்புறமா கூட தூங்கிக்கலாம். ஏய், பூச்சி மருந்து அடுத்த மாதம் தான் ஊற்றணும். நீட்டாக வருது. நாடா புழு. அழகியா பாய தந்துக்காத, இரு கொஞ்ச நேரம் போகலாம். ரிட்டன் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த பக்கம் புல் அவ்வளோ இல்லை அதிகமாக. எதனா வந்து கடிக்கிட்டான். கொஞ்ச நேரம் பொறுக்க வச்சு போய் நெகில் விடணும். தண்ணி காட்டிட்டு தான் நெகில் விடணும். அங்கே போர் இருக்குது. ஆனால் கூட அதான் வச்சுக்கிறேன். பைசா தண்ணி தான் காட்டணும். குடிச்சா குடிக்குது, குடிக்காது போட்டோம். தண்ணிக்கே எங்கே போகிறது? மாடுகளுக்கே தண்ணி இல்லை. மாடுகள்லாம் காவாயில் இருக்குது. ஓட்டின்னு போகிறாரு எங்கள் அப்பா. வீடு ஏறி போயிடுச்சு, அதனால் வீட்டுக்கு போகிறாரு. நின்றுமே இங்கே கொஞ்ச நேரம் போகலாம். இப்போ போய் நின்றுங்க இங்கே.
ஏய் புல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. காலேஜ் உள்ள விட மாட்டாங்க, ஆனால் புல் சரியாக இருக்குது, விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? தண்ணி காட்டியாச்சுங்க. பெரிய ஆடுங்களாம் குடிக்கல, கையிலும் குடிக்கல, வெள்ளையும் குடிக்கல, கரு வச்சு குடிக்கல, அறிவு குடிக்கல, அம்மும் குடிக்கல. மற்றெல்லாம் குடிச்சிச்சிங்க. ரவ குடித்தாங்க, அவள் தான். எவரை போயிட்டு தான் தண்ணி காட்டணும் அவங்களுக்கு. வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு போனால் அலைச்சல். மறுபடியும் இங்கேருந்து அம்மாந்தரம் போனோம். அலைச்சல் ஆகிப்போடுன்ட்டு அப்படியே விட்டேன். போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பசி வேறு எடுக்கலை. 11 மணிக்கு தான் சாப்பிட்டேனா, அதனால தான் பசி எடுக்கலை. ஒரே போய் வீட்டுக்கு சாப்பிடலான்னு விட்டேன். ஏய் என்ன சண்டாங்க? போங்க பொறுமையாக மேய்ச்சிக்கினே. நெகில் கொஞ்ச நேரம் தான் நின்னீங்க, இல்லாட்டி எங்கே போய் நிற்பீங்களோ, எங்கன்னா போய் நில்லுங்க. ஏம்மா போ அம்மே. இன்றைக்கும் கரை வாரமே முடிஞ்சு போச்சு மேட்ச்சில். என்ன பண்ணுறது? இப்படி தான் மேட்ச் ஆகணும். லாங்கில் போக முடியாது வெயில் காயறதுனால. வெயில் காயாமல் இருந்தால் போகலாம். வெயில் தான் வாட்டி எடுக்குதே. இன்னும் ஒரு மாதம் காயமானான்னு தெரில வெயில். ஏய் எங்கே போகிறீங்க? காவல் இறங்க போகிறீங்களா? என்ன காவல் ஒன்றும் கிடையாது. இப்படியே பொறுக்கச்சினே போய் ரோடு கிராஸ் பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் மேய்ச்சின்ட்டு கிளம்ப வேண்டியது தான். அவங்க 3 பேருக்கு தண்ணி தாக்கிறதுக்கு எடுக்குது, தண்ணிக்கு போய்க்கிறாங்க. அங்கே தான் குச்சி டைம் ஆயிடுச்சுல்ல, அது தண்ணி தாக்கிறதுக்கு இருக்குது. வீட்டுக்கு போனால் தானே தண்ணி. வாங்க மேலே. தண்ணி வீட்டுக்கு போனால் தான். வாங்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் வாங்க. என்னாண்ட கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம வர நேரம் பார்த்தா வண்டிங்க வந்துன்னே இருக்குது. இது கூட நிற்க மாட்டேந்துங்க, வண்டிக்கெல்லாம் நிற்க மாட்டேன்றானுங்க. ஏய் நெகில் நிற்க தந்தா நில்லுங்க, கிளம்ப தந்தா கிளம்புங்க, போகலாம். ஒரு பஸ் ஒன்று அங்கே வந்து அந்த சத்தத்துக்கு அம்மாந்தரம் ஓட்ட அறிவு. இதெல்லாம் பஸ் சத்தத்தில் நினைத்தல போலுங்க. இதுக்கு மேலே வண்டிங்க வந்துக்கினே இருக்கான். அங்கே நெகில் போய் நின்றுட்டாங்க. மேஜினா வெறும் வீட்டுக்கு போயிடலாம். ஒரே சத்தமாகுதுங்க. சரி நிற்க தானே நில்லுங்க கொஞ்ச நேரம். அதான் போயிது போனாலும் இந்த வெயில் நான் காயத்தாண்டா காயவேன் அப்படின்னு. இன்னமும் வெயில் குறையில. முன்ன ரொம்ப மோசமாக காயுது வெயில். போகிற வாரம் போன வருஷம்லாம் வெயில் கம்மி தான், இந்த வருஷம் தான் வெயில் அதிகம். வா பச்சை பசையில் இருந்த புல்லுலாம் அப்படியே காஞ்சி போச்சு. மழை அப்படியே தொடர்ந்து வந்திருந்தா அந்த பூண்டுகளும் நல்லா துளுத்து இருக்கும், செடி செட்டும் நல்லா துளுத்து இருக்கும். மறுபடியும் மொத்தம் காயுது. வெயில் குறைஞ்சி எப்போ தான் மழை வரும்னு தெரில. நெகில் நிற்கிறான் சாமி. போங்க வீட்டுக்கு போகிற நேரம் வந்து விட்டது. ஹேய் இப்போ புளியாமயத்துக்கு ஓடுவாங்க திப்புன்னு. காரேஜ் அப்படியே அங்கே போகிறேன். புளியாமயத்துக்கு ஓடுங்க இருந்தால் பொறுக்குங்க, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு லைவ் வந்தால் வருவோம், காலையில் இல்லை சாயந்தரம் வருகிறோம். பாய்.